மனித உடல்ல இதயம் எந்த அளவு முக்கியமோ அதே அளவு மூளையினுடைய செயல்பாடு அப்படின்றது முக்கியம். நரம்புகள் சார்ந்த செயல்பாடுகள் முக்கியம். நரம்புகளில் ஏதாவது பிரச்சனை வரும் பட்சத்தில் அது என்ன மாதிரியான சிக்கல்களை உண்டுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன, அதற்கான தீர்வுகள் என்னென்ன பேசலாம். டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் நரம்பியல் மருத்துவர் டாக்டர் சுஜயா ராகவேந்திரா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். நியூராலஜி, நரம்பியல் சார்ந்த விஷயங்கள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசவிருக்கிறோம். இப்போ நரம்பியல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடி நரம்புகள் நம்ம உடல்களில் இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தலாம், அதனுடைய பணி என்ன அப்படின்றத பேசி. நியூராலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நரம்பியல் பிரச்சனை, முக்கியமாக வந்து நரம்பியல் பிரச்சனை சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நரம்பியல் சிகிச்சைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. நரம்பு அப்படி சொல்லிட்டு நம்ம ரெண்டாக நம்ம பிரிப்போம். யூஸ்வலி வந்து ஒன் இஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அப்படின்னா நம்ம மூளைக்கு சம்மந்தப்பட்ட நர்வ்ஸ். அப்புறம் நம்ம ஃபுல் பாடியில் ஓடுறது நர்வ்ஸ், அது நம்ம இங்கிலீஷில் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் முக்கியமானது வந்து இந்த நரம்பு பிரச்சனைகளில் வந்து ரெண்டுமே இட் ஹாஸ் டு பி இன்க்ளூடட். எங்கே வேணால் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரலாம், சென்ட்ரலாகவும் வரலாம், இல்லை வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் கூட ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ காமனாக வந்து காம்பினேஷனில் கூட ரெண்டுமே நம்மளுக்கு காமனாக நம்ம பார்க்குறோம் இப்போது இருக்கிற பீப்புளில். இப்போ எனி ஏஜ் குரூப், ஸோ தட் கேன் பி ஈவன் ஓல்டர் ஏஜ் குரூப் அண்ட் யங்கர் ஏஜ் குரூப், ரெண்டுலுமே நம்ம காம்பினேஷன் பார்க்கலாம், இல்லை தனித்தனியாகவே வந்து ப்ராப்ளம்ஸ் நம்ம என்கவுண்டர் பண்ணலாம். அதில் முக்கியமான காமனான பிரச்சனைகள் அப்படின்னா என்ன? ஸோ காமனான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியறது வந்து ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்னா பக்கம் வியாதி. ஸோ அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு ஃபிட்ஸு. ஸோ ஃபிட்ஸ் ஆர் எபிலெப்சி, அது வந்து சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களுக்கு வந்து வர வேண்டியது ஒரு வியாதி. இது எல்லாமே வந்து இந்த ஜாபில் செடென்ட்ரி ஜாபில் இருக்கவங்க, அப்புறம் வந்து ரொம்ப ஸ்க்ரீன் பார்க்குறவங்களுக்கு வந்து ஹெட்டேக்லேயே வந்து நிறைய டைப் இருக்குது. பட் அதில் காமனாக நம்ம எல்லா ஹெட்டேக்கும் மைக்ரேன் அப்படி சொல்லிடுவோம். பட் அது இல்லாமல் வந்து நிறைய காரணம் இருக்குது. ஸோ ஹெட்டேக் இஸ் ஆல்சோ வெரி காமன் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம். அது இல்லாமல் வந்து நமக்கு பேக் பெயின், லோ பேக் பெயின் கேன் பி நெக் பெயின், இல்லை வந்து முதுகு வலி, அது எல்லாமே வி கேன் சி. ஸோ காமன் ப்ராப்ளம்ஸ் வந்து இதுதான். இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சில டைம் மூளை காய்ச்சல் வந்து சின்னவங்களுக்கு பார்க்கலாம், பெரியவங்களுக்கு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ், ரொம்ப சின்னவங்களுக்கு வந்து மூளை காய்ச்சல் வரும். அது இல்லாமல் வந்து 60 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு கூட மூளை காய்ச்சல் வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காமனாக பார்க்க வேண்டியது ப்ராப்ளம்ஸ். ஸோ ஸ்பெஷலி இப்போ கோவிட் ஆனதுக்கப்புறம் இந்த மூளை காய்ச்சல், அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரோக்கு, இது எல்லாமே கொஞ்சம் இப்போது அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அது நம்ம சிம்டம்ஸ் வந்து கரெக்டாக அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் ஏர்லி டயக்னோசிஸ், ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து there are certain things which I will tell later. So that will help us to அவங்க சீக்கிரமாக வந்து ஹாஸ்பிட்டல் வந்து they can take the treatment from us. இப்போ நரம்புகள் ஏற்படக்கூடிய இவ்வளவு பாதிப்புகள் சொன்னீங்க, பொதுவாக இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு. அப்போ ஸ்ட்ரோக் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் நிறைய அதிகரிச்சிருக்கு அப்படின்றீங்க. அப்போது ஸ்ட்ரோக் அப்படின்னா நரம்புகளில் என்ன பண்ணும்? ஸோ ஸ்ட்ரோக் அப்படி சொல்கிறது வந்து நம்ம இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம மூளையில் வந்து ரத்த ஓட்டை இருக்குது. ஸோ ஆர்டீரியல் பிளட் அப்படின்னா சுத்த பிளட், குட் பிளட் இஸ் ரன்னிங் இன் த பிரெயின். நம்ம ஹார்ட்லேருந்து அதை பம்ப் பண்ணி அது வந்து பிரெயினுக்கு போகும். ஸோ அந்த ரத்தத்தை இதில் வெசலில் வந்து ஏதாச்சும் பிளாக் ஆகி அதில் வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த மூளை எங்கே நம்மளுக்கு சப்ளை பண்ணுது உடம்புக்கு, அது வந்து எஃபெக்ட் ஆகும். பார்க்குறதுக்கு ஸ்ட்ரோக் நம்ம காமனாக பார்க்குறது வந்து ஒரு பக்கம் கை கால் வேலை செய்யாமல், திடீராக கை கால் வேலை செய்யாமல் வருது, ஒரு பக்கம் வாய் வந்து கோணையாக போகிறது, இதை தான் காமனாக நம்ம பார்க்குறது. இதெல்லாமே வந்து சில பேருக்கு திடீராக தலை சுத்தல் ஏற்பட்டுறது, நடக்கிறது ஸ்ட்ரெயிட் லைனாக நடக்க முடியாமல் வந்து அப்படி இப்படி நடக்கிறாங்க, இல்லை ஒரு பக்கம் தள்ளுற மாதிரி, இது கூட இது பின் மூளையோட ஸ்ட்ரோக். இது எல்லாமே வெறும் கண் பார்வை மட்டும் எஃபெக்ட் ஆகிற மாதிரி கூட ஸ்ட்ரோக் கூட ஒரு சிம்டமாகவே நம்ம கன்சிடர் பண்ண. நிறைய பேருக்கு அது தெரியாது. ஆனால் திடீராக வந்து நம்ம ஒரு ஃபீல்டு பார்க்கும்போது ஒரு பக்கம் ஒரு ஹாஃபே பார்க்காம போயிடும் திடீராக, அண்ட் அது திருப்பி வராமல் அவங்க வந்து ஒரு ஃபுல் நாள் அப்படியே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது கூட ஒரு அக்யூட் ஸ்ட்ரோக்கை நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த 4-5 சிம்டம்ஸை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம நான் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னா,
வெறும் ஒரு பக்கம் வந்து வராமல் போகிறது வந்து மட்டும் இல்லை, இது இல்லாமல் கூட நாங்கள் கன்சிடர் பண்ணோம். தெர் இஸ் அன் அதர் ஃபினாமினா கால்ட் டிரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பக்கம் வராமல் போயிடுச்சு, பட் ஒரு 1 hour கழிச்சு ஹீஸ் பிகம் நார்மல். அப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கூட நம்ம பார்த்துருக்கோம். அது என்னன்னா, சடனாக வந்து ரத்த கொலையில் வந்து பிளாக் வருது, ஆனால் சடனாக அந்த பிளாக் ரிலீஸ் ஆயிடுது. ஸோ அந்த இடத்துல வந்து சடனாக வந்து அந்த ரத்தம் வந்து அந்த ஏரியாவோட சப்ளை கட் ஆகி ஒரு 1 hour கழிச்சு அந்த சப்ளை திருப்பி ரிஸ்டோர் பேக் பண்ண. ஸோ அது கூட ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் தான். பட் என்னன்னா, அது ஒரு நாள்ல வந்து 10 வாட்டி 15 வாட்டி வரவங்களுக்கும் இருக்குது. நிறைய மந்த்ஸ் கணக்கில் வந்து அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து அப்படியே அந்த அவேர்னஸ் இல்லாமல் வந்து அவங்க விட்டுறாங்க. இப்போ ஸ்ட்ரோக்குன்றது உடம்புல டக்குன்னு நடக்கக்கூடியதா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டெவலப் ஆகுற ஒரு ஸ்ட்ரோக் வந்து இப்போது நான் இந்த டிஐஏ, இந்த டிரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக் வந்து கொஞ்சம் நாளாகவே இருக்கும். மந்த்ஸ் டுகெதர், இல்லை ஈவன் வருஷம், இயர்ஸ் டுகெதர் வந்து போயிட்டே இருக்கும். பட் ஸ்ட்ரோக் அப்படி சொல்கிறது அக்யூட்டாகவே நடக்கும். இன்றைக்கி நீங்கள் 10 மணிக்கு தூங்கியிருக்கீங்க, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கும் போது நீங்கள் எந்திரிக்க முடியாமல் ஒரு கை கால் வராமல் கூட போகும். ஸோ அக்யூட்டாகவும் இருக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வெல்ல வந்துட்டே இருக்கிற மாதிரி கூட. காரணம் என்ன டாக்டர்? காரணம் வந்து இப்போது முக்கியமான காரணம் வந்து இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா ஒரு மாடிஃபைபிள் லைஃப் ஸ்டைல். அப்படின்னா நான் மாடிஃபைபிள் ஃபேக்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் கிடையாது. தட் இஸ் ஏஜ் வந்து நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. ஏஜ் வந்து எல்லாருக்கும் ஏஜ் தான் ஆகும். ஸோ ஏஜில் வந்து வர்றது ஸ்ட்ரோக் வந்து காமன், ஓல்டர் ஏஜ் காமன். பட் இப்போது லாஸ்ட் 10 years வந்து நம்ம பேட்டர்னே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். ஈவன் யங் பேஷண்ட்ஸ், ரொம்ப 20s 30s இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட ஸ்ட்ரோக்காக வராங்க. அவங்களுக்கு காரணம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஜெனட்டிக் காரணம் இருக்கலாம், இல்லை வந்து லைஃப் ஸ்டைல்னால கூட இருக்கலாம். ஸோ ஏஜ் இஸ் டெஃபினெட்லி அது மாடிஃபை பண்ணாத ஒரு இது. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு இப்போ லைஃப் ஸ்டைல் வந்துட்டோம். லைஃப் ஸ்டைல்னால் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது கட்டாயமாக ஈவன் ஹார்ட் ப்ராப்ளம்க்கும் எல்லாத்துக்கும் காரணம் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் தான். பட் ஈவன் ஸ்ட்ரோக்கும் காரணம் ஸ்மோக்கிங், ஆல்கஹால். ஈவன் யங் பேஷண்ட்ஸ் வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதிகமாக இருக்கிறனால நம்ம இப்போ எல்லாம் அந்த ஸ்ட்ரோக் அதிகமாக தான் பார்த்துட்ருக்கோம். அது எல்லாமே டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷனு, ஒபேசிட்டி, ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறது, இல்லை ரொம்ப அதிகமாக பிஎம்ஐ இருக்கவங்களுக்கு ரிஸ்க்கு கட்டாயமாக அதிகம். அப்புறம் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஒரே இடத்துல உட்காந்து 24 hours வந்து ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை பார்க்குறது கூட வெரி வெரி ஹார்ம்ஃபுல். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். இது இல்லாமல் ஏற்கனவே யாருக்காச்சும் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அவங்க கூட ஸ்ட்ரோக்குக்கு வந்து அதிகமாக ரிஸ்க்கு கட்டாயமாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ஆக்சுவலி காரணம். ஸ்ட்ரோக் வந்தால் உடனடியாக மருத்துவர்கிட்ட அணுகிறது தான் ரொம்ப முக்கியமானது. கட்டாயமாக. இப்போது நான் இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 o'clock ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா 10 o'clock நைட்டில் ஆரம்பிச்சிருக்கு, கிட்ட இருக்கிற என்ன ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் நீங்கள் உடனே போயிடணும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, தெர் இஸ் சம்திங் கால் விண்டோ பீரியட்னா அது 3.5 to 4 hours வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த விண்டோ பீரியடில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு மருந்து கொடுப்போம். ஸோ நான் சொன்னேன்ல, அந்த ரத்தத்தில் வந்து அந்த கிளாட் வந்தனால நம்ம அதை புஷ் பண்ணிவிட்டு அந்த கிளாட்டை டிசால்வ் பண்ணலாம். இது வந்து ஓன்லி பாசிபிள் இஃப் இட் இஸ் அந்த கிளாட்னால வந்த ப்ராப்ளம், அதுனா இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இதே வந்து ரத்தம் வெடிச்சிருக்கு அப்படின்னா ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படி இருந்தால் அதுக்கு அந்த மருந்து வேலை செய்யாது, அண்ட் மருந்து கொடுக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். ஸோ 2 டைப் ஸ்ட்ரோக் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்கீமிக், இந்த கிளாட் வந்தனால, இன்னொன்று வந்து உங்களுக்கு ஒரு ஹெமரேஜிக் அப்படின்னா ரத்த குறை வெடிச்சனால. ஸோ வெடிச்சதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து அந்த ப்ரெஷர் கம்மி பண்ணுறதுக்கு மருந்து கொடுப்போம். ரொம்ப அதிகமாக வெடிச்சிருக்கு, அப்படி ஒரு ஃபுல் பக்கம் மூளை வந்து எங்களுக்கு இன்வால்வ் ஆகிருக்குன்னா நம்ம சர்ஜரி, நியூரோ சர்ஜரி வந்து இன்வால்வ் பண்ணுறோம். இந்த பக்கம் இஸ்கீமிக் பார்த்திங்கன்னா, இன்கேஸ் அவங்க அந்த விண்டோ பீரியடில் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேன் எல்லாம் பண்ணிவிட்டு அது கரெக்டாக அக்யூட் ஸ்டேஜில் தான் இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்போம். கட்டாயமாக நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக விண்டோ பீரியட் அவங்க வந்திருக்கவங்க இது ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ ரிவர்ஸபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் ஒரு கை கால் வந்து ஒரு ஆளுக்கு வேலை செய்யலைன்னா இட் இஸ் அ கம்ப்ளீட் டிசேபிலிட்டி ஃபார் தம். ஸோ இட்ஸ் அ லைஃப் சேவிங் ட்ரக். ஸோ அந்த லைஃப் சேவிங் அதோட இதனால எவ்ரிபடி ஷுட் பி அவேர் ஆஃப் தட் திங். அடுத்தது ஃபிட்ஸ் அப்படின்றது தான் ரொம்ப அதிகமாக வரக்கூடியது. ஃபிட்ஸ் அப்படின்றது பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஜுரம் அதிகமாக இருந்தால் கூட ஃபிட்ஸ் வருது. அப்போ எதனால இந்த ஃபிட்ஸ் வருதுன்றதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள்னால வரக்கூடிய ஃபிட்ஸ்க்கும் இயல்பாக வரக்கூடிய ஃபிட்ஸ்க்கும்
வேற வேற மாதிரி இருக்குமா? ஸோ இந்த சின்ன குழந்தைக்கு வந்து நிறைய ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர் வந்து ஃபிட்ஸ் வருது வந்து யூஸ்வலி அது 3 to 4 இயர்ஸில் வந்து கம்மியாயிடும். இட்ஸ் அ நார்மல் திங். ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து இட்ஸ் கால்ட் ஃபெப்ரைல் சீஜர்ஸ். ஸோ ஃபீவர் காசிங் ஒரு சீஜர் அதுதான் மீன். பட் அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து அவங்க பெரியவங்க ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை வராது யூஸ்வலி. இது வந்து அந்த ஏஜ் குரூப்லேயே முடிஞ்சிடும். பட் அது இல்லாமல் வந்து திருப்பி திருப்பி வருது. ஒரு 4 வயசு 5 வயசுக்கு அப்புறம் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வேறு. அது நம்ம ஸ்கேனில் பார்த்துட்டு ப்ளஸ் அந்த ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துட்டு எப்படி அவங்க பிறந்தாங்க, பிறக்கும்போது ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்ததா, நார்மல் டெலிவரியா, அதெல்லாமே நம்ம பார்த்துட்டு ஏதாச்சும் மூச்சு திணறல பிறந்துச்சா அதெல்லாமே நம்ம பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம இவாலுவேட் பண்ணும். இஃப் அந்த ஃபெப்ரைல் சீஜர்ஸ் அப்படி சொல்கிறது 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கண்டினியூ ஆயிடுச்சு. இல்லைனா சில பேருக்கு வந்து ஃபுல் 13, 14, 20 இயர்ஸ் வரைக்கும் நல்லா இருப்பாங்க. திடீரை வந்து திருப்பி ஒரு ஃபிட்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ 20s to 40s அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் ஃபிட்ஸ் ஆரம்பிக்கிறது வந்து கட்டாயமாக வந்து நம்ம வேறு காரணம் மூளையில் ஏதாச்சும் டியூமரா இல்லை இன்ஃபெக்ஷனா இல்லை வேறு ஏதாச்சும் காரணம்னு வந்து பார்க்கணும். சில டைம் வந்து ஒரு இடம் இருக்குது நம்ம மூளையில், டெம்பரல் லோப் அப்படி சொல்லிட்டு இங்கே தான் இருக்கும். டெம்பிள் தான் இது டெம்பிள் சொல்லுவோம். அங்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மூளை சுருங்கிருச்சுனாலும் சில பேருக்கு ஃபிட்ஸ் வரும். அந்த சுருங்கின காரணம் நிறைய இருக்குது. சில பேருக்கு அப்படியே சுருங்கியிருக்கும், அது வந்து கண்டுபிடிக்காம வந்து இவ்வளோ நாள் வந்து எதுவுமே இருக்காது, திடீரை வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம கரெக்ட் டைமில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ காரணம் எல்லாமே கூட சில பேருக்கு எம்ஆர்ஐ கட்டாயமாக ஃபுல்லாக நார்மல் வரும், பட் ஆனாலும் ஃபிட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இவாலுவேட் பண்ணும். ஏன்னா அது ட்ரூ ஃபிட்ஸா இல்லை வந்து வேற ஏதாச்சுன்னா நம்ம கரெக்டாக பார்க்கணும். மேக்ஸிமம் இந்த காரணத்தினால தான் ஃபிட்ஸ் வருது அப்படின்னா எந்த காரணம்? மேக்ஸிமம் வந்து ஃபிட்ஸு இப்போ சின்ன வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஜெனட்டிக் காரணம். அப்படின்னா நம்ம ரத்தத்துக்குள்ள அந்த குரோமோசோமல் ப்ராப்ளம்னால ஜெனட்டிக் காரணத்தினால தான் நம்மளுக்கு ஃபிட்ஸ் வருது. அது ஒன்று. அது மல்டிபிள் ஜீன்ஸ் இன்வால்மெண்ட் இருக்குது. அது இல்லாமல் வந்து செகண்ட் காரணம் பார்த்திங்கன்னா நான் ஏஜ் குரூப்லாம் வித்தின் 20 அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, ரெண்டாவது வந்து நம்மளுக்கு ஒரு மெட்டபாலிசம் ப்ராப்ளம்னால ஏதாச்சும் ஒரு சத்து கம்மி இருந்தால், லைக் ஒரு பயோட்டின் டெஃபிஷியன்சியோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு டெஃபிஷியன்சினால் வர வேண்டியது உள்ளக்குள்ளே அந்த அமினோ ஆசிட் அந்த மாதிரி அது மெட்டபாலிக். அது நம்ம நார்மல் டெஸ்ட் பண்ண அதில் வராது, அதுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட்ஸ் இருக்குது. அதில் ஏதாச்சும் இருந்தாலும் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வரலாம். பட் அது ஃபிட்ஸ் இல்லாமல் அதில் வேறே பிரச்சனைகளும் சேர்ந்து வரும். லைக் கரெக்டாக படிக்காமல் குழந்தை வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை, அண்ட் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டாக வந்து டிலே இருக்குது. ஸோ அது எல்லாமே சேர்த்து வரும். இந்த ஃபிட்ஸோட சேர்த்து இது வரலாம். இது ஒரு பக்கம் காரணம். ரெண்டாவது காரணம் வந்து இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து சின்ன குழந்தைக்கு கூட வரும், பெரியவங்களுக்கும் வரும். ஸோ மூளை காய்ச்சல் அப்படி சொல்கிறது வந்து மூளை காய்ச்சல் 2 மாதிரி இருக்குது. ஒன்று ஃபிட்ஸோட வரலாம், ஒன்று ஃபிட்ஸ் இல்லாமல் வரலாம். ஸோ ஃபிட்ஸோட வர்றது வந்து நம்ம என்கெஃபலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து ஈவன் கான்ஷியஸ்னஸ் நம்ம நினைவு எல்லாமே கம்மியாயிடும். ஸோ அது எல்லாமே வந்து ஈவன் சில்ட்ரனில் வரும். அது வைரலாக இருக்கலாம், பாக்டீரியலாக இருக்கலாம், ஃபங்கலாக இருக்கலாம். காமனாக வைரலில் வந்து நம்மளுக்கு நிறைய இந்த ஃபிட்ஸ் பிரச்சனைகள் வரும். மூணாவது காரணம் வந்து ஸ்ட்ரோக்கில் வந்து ஸ்பெஷலி இந்த ஹெமரேஜிக் அப்படின்னா ப்ளீட் ஆயிடுச்சு பிரெயின்லனா அதில் வந்து நமக்கு ஃபிட்ஸ் கட்டாயமாக வரணும். இன்னொன்று ஒரு ஸ்பெஷல் என்டிட்டி இருக்குது கால்ட் சிவிடி. இப்போது இந்த கோவிட்க்கு அப்புறம் இல்லை கோவிட் டைமில் நம்ம நிறைய பார்த்தோம். சின்ன 20s to 40s வந்து நிறைய பேர் வந்து திடீராக ஹெட்டேக்கு அப்புறம் ஃபிட்ஸோட வராங்க. ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம டீஆக்சிஜனேட்டட் பிளட் 2 ரத்த கொலை இருக்குது, ஒரு ஆர்ட்ரி ஒரு வெயின். ஸோ வெயினில் வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா அது சிவிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், த்ராம்போசிஸ். ஸோ அதில் கூட உங்களுக்கு வலிப்பு வர வாய்ப்புகள் அதிகம். இப்போ வலிப்பு அப்படின்னா ஒரு தடவை வந்த பிறகு திரும்ப கண்டினியூஸாக வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்கு. ஆமாம், ஜாஸ்தி இருக்குது. சில பேருக்கு வந்து ஒரு ஒரு வலிப்பு வந்ததுக்கப்புறம் நின்றுடும். சில பேருக்கு வந்து ஒரு வலிப்பு வந்ததுக்கப்புறம் வந்துட்டே இருக்கும், விச் இஸ் கால்ட் ரிஃப்ராக்டரி சீஜர்ஸ். நம்ம எப்போ சொல்லுவோம், அது வந்து எப்போ சொல்லுவோன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் கூட வலிப்பு வந்துட்டே இருக்குது அப்படின்னா அது நம்ம ட்ரீட்மெண்ட்க்கு லெஸ் ரெஸ்பான்சிவ்னா அர்த்தம். ஸோ நிறைய பேருக்கு அப்படி நாங்கள் பார்த்துருக்கோம். ஃபிட்ஸ்லே வந்து கண்டினியூஸாக ஃபிட்ஸ் வந்து அந்த மெக்கானிக்கல் வென்டிலேஷன் இந்த டியூப் எல்லாம் போட்டு ரொம்ப நாளாக இருந்து கண்ட்ரோல் பண்ணி கூட கண்ட்ரோல் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு காரணமாக முக்கியமான இன்ஃபெக்ஷன் தான் முக்கியமான காரணம். இன்னொன்று வந்து காரணம் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்குறது வந்து இது கொஞ்சம் ஹை லெவல் ஆயிரும், பட் எனிவே இட்ஸ் அ டேர்ம் கால் ஆட்டோ இம்யூன் என்கெஃபலைட்டிஸ். ஸோ எனி இன்ஃபெக்ஷன், இப்போ இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது நம்ம செல்ஸை அட்டாக் பண்ணும், சிம்பிளாக சொல்கிறதுக்கு. ஆனால்
நம்மளோட பாடியில் இருக்கிற செல்ஸே வந்து நம்மளை அட்டாக் பண்ணிருச்சு பேக்கு அப்படின்னா அது ஆட்டோ இம்யூன் என்கெஃபலைட். ஸோ அது வந்து மூளையில் கூட நடக்கும். ஸோ சில பேருக்கு அந்த மாதிரி வியாதி சின்ன பசங்களுக்கு 19 இயர்ஸ் 30 இயர்ஸ் அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் தான் காமனாக நம்ம பார்க்குறோம். வரும்போது ஃபிட்ஸ் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதுக்கு மருந்து நம்ம வேறே மருந்து கொடுப்போம். அது இல்லாமல் அந்த ஃபிட்ஸுக்காக மருந்து இல்லாமல் வந்து வேறே மருந்தும் அவைலபிள் இருக்குது. ஸோ அது எல்லாமே கொடுத்தா ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து திடீர்னு வரக்கூடிய பிரச்சனைகள். ஆமா. இப்போ ஒரு ஏஜ் ஃபேக்டர்னால ஒரு 60 வயசு ஆகுது அப்படின்னா என்ன மாதிரியான நரம்பு பிரச்சனைலாம் ரொம்ப இயல்பா வரும்? ஸோ ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஸோ இப்போ 60 இயர்ஸ் ப்ளஸ் பேஷண்ட் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமானது வந்து டிமென்ஷியானா மருதி. ஸோ மருதி வந்து ஜஸ்ட்டு வந்து சாவி நான் இங்கே வச்சுட்டேன் எங்கோ தேடிட்டுருக்கேன், அது மருதி கிடையாது. முக்கியமான ஏற்கனவே நம்ம வந்து என்ன ஃபுல் லைஃப்பில் என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் அதே மறந்துட்டாங்க. இல்லை நம்ம பேசுகிற விடமே மாறிடுச்சு. தப்பு தப்பாக வேர்ட்ஸ் போடுறது, 20 வருஷமாக எந்த வழியை போயிட்டு இருந்தோம் அந்த வழியே மறந்துடுச்சு. ஸோ இதெல்லாமே முக்கியமானது ஒரு டிமென்ஷியா காம்பனண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ டிமென்ஷியாவை நம்ம ஒரு சிம்பிளாக சொல்கிறதுக்கு 6 பிரிக்கலாம். ஒன்று வந்து நம்ம லாங்குவேஜ், நான் சொல்லிட்டேன் லாங்குவேஜில் ஏதாவது மாற்றங்கள், தப்பான வேர்ட்ஸ் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறது. ஸோ அது லாங்குவேஜ். ரெண்டாவது வந்து புது புது இஷ்டங்கள், முன்னாடி எது இஷ்டமே இல்லை பட் இப்போது அது ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதிகமாக பிடிச்சிருக்கு. அப்புறம் அதிகமாக பூஜை செய்கிறது, அதிகமாக கோவப்படுறது, ஒரு அசிங்கமாக பேசுறது, முன்னாடி இருக்கிற பர்சனாலிட்டிக்கும் இப்போ இருக்கிற பர்சனாலிட்டிக்கும் அந்த மாற்றம் அது வந்து நம்மளுக்கு டிமென்ஷியலாக ஏற்படலாம். அதே ஃபஸ்ட்டு ஏற்படலாம். ஸோ நம்ம சைக்காட்ரிக் கிட்ட ஃபஸ்ட்டு போயிடும். பட் அது வந்து ஒரு டிமென்ஷியாவோட பார்ட் இருக்குது. மூணாவது வந்து மெமரி. ஸோ ஏற்கனவே என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், புதுசாக என்ன இப்போது இன்றைக்கி என்ன சாப்பிட்ருக்கோம், நெக்ஸ்ட்டு மீல் வந்து மறந்துட்டோம் என்ன சாப்பிட்ருக்கோம் அது எல்லாமே. அண்ட் நார்மலாக வேலை செய்கிறது, இப்போ கேஸ் சமையல் செய்கிறது அது எல்லாமே மறந்துட்டோம், அது எல்லாமே நம்ம மெமரிக்குள்ளே வரும். அதெல்லாம் என்ன ஆகும், மூளையில் என்ன நடக்கிறதுனால ஸோ டிமென்ஷியா வருது? மூளையில் வந்து என்ன ஆகும்னா, மூளை வந்து ஏஜ் ஆக ஆக சுருங்கிடும் நிறைய பேருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் அட்ரோஃபி. அட்ரோஃபினா அந்த எல்லா பார்ட்ஸும் சுருங்கி. ஸோ அது நார்மல் ஃபினாமினன், எல்லாருக்கும் நடக்கும். பட் சில பேருக்கு தான் அந்த டிமென்ஷியாவோட அந்த சிம்டம்ஸ் வரும். ஸோ முக்கியமானது இந்த ஃப்ரண்டல், ஃப்ரண்டல் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளானிங் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நான் இந்த ஈவெண்ட்டுக்கு போகணும், சமையல் செய்யணும், இதெல்லாமே நம்ம ஃப்ரான்டல் லோப். ஸோ நிறைய பேர் வந்து வயசாக ஆக இந்த ஃப்ரான்டல் லோபில் வந்து சுருக்கம் வந்துடும். அது இல்லாமல் வந்து நம்ம மெமரி டெம்பரல் அதில் கூட சுருக்கம் வந்துடும். ஸோ பேசிக்லி வந்து சுருங்கிடும், மெயினாக அதுதான் நடக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து சில இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. அது நாட் ஓன்லி 60 இயர்ஸ்க்கு அப்புறம் வராது, அது ஈவன் சின்ன வயசில் கூட வரும். ஆனால் அதில் அதை ரொம்ப ரேப்பிடாக வந்து உங்களுக்கு டிமென்ஷியா வந்துடும். அண்ட் ஈவன் டெத் கூட ரொம்ப அர்லி ஆயிடும். ஸோ ஆனால் காமனாக நம்ம பார்க்குறது இப்போ இன் அவர் சிச்சுவேஷன் இஸ் அல்சைமர்ஸ் டிசீஸ். அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் ஆகுறதே வந்து ஒரு மெமரி லாஸை ஸ்டார்ட் ஆகும். ஸ்லோலி வந்து அவங்க டிபெண்ட் ஆயிடுவாங்க, கேர்டேக்கர் மேலே டிபெண்ட் ஆயிடுவாங்க. ஈவன் டு தி எக்ஸ்டென்ட் தட் அவங்க துணி போடுறது, சிம்பிள் ப்ரஷ் பண்ணுறது எல்லாமே மறந்துடுவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி ஸ்லோ டிசீஸ். அண்ட் நாட் ஓன்லி ஆஃப்டர் 60, இப்போ எல்லாம் நம்ம யங்கர் பேஷண்ட்ஸில் கூட அது பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வயதானவர்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கீழே விழுந்துருவாங்க, தவிர பேலன்ஸ் மிஸ் ஆகுறது அப்படின்றது ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடியது. எதனால் அது நடக்கும்? ஸோ ஃபால்ஸ் அப்படின்னா அது கூட நம்ம ரெண்டாக யோசிக்கலாம். ஒன்று வந்து ஒரு மஸ்கிலோஸ்கெலிட்டல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு முட்டி தேய்மானம் இருக்குது, இல்லை முதுகில் தேய்மானம் இருக்குது, அதனால கூட சில பேர் விழுவாங்க. ஸோ அது வந்து நம்ம ஆர்த்தோ அந்த ஸ்பெஷலைசேஷன் வந்து. ரெண்டாவது வந்து இஸ் another degenerative condition called Parkinson's disease. ஸோ பார்க்கின்சன் அப்படி சொல்கிறது என்னென்னா, அதில் ஒரு கெமிக்கல் நம்மளை வந்து ஆக்டிவாக வைக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் டோப்பமீன். எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க டோப்பமீன் பற்றி. ஸோ டோப்பமீன் இஸ் அ ஹாப்பி ஹார்மோன். டோப்பமீன் வந்து எப்போவுமே நாங்கள் எந்த வேலை செய்யினாலும் அது செக்ரீட் ஆகும். ஸோ நம்மளோட ஸ்பீட், வெலாசிட்டி அது எல்லாமே வந்து நம்ம டோப்பமீன் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஈவன் இங்கே தான் வி ஹாவ் டு ஸ்டாப், இங்கே தான் வி ஹாவ் டு கோ, இது எல்லாமே நம்ம டோப்பமீன் தான். இந்த பார்க்கின்சன்ஸில் என்ன ஆகும்னா, இந்த டோப்பமீன் வந்து கம்மியாயிடும், டிப்ளீட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபால்ஸு, ஸ்லோவாக நடக்கிறது இது எல்லாமே வந்து ஏற்படும். ஸோ ரெண்டாவது காரணம் ஃபால்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அகெயின் டீஜெனரேட்டிவ். இதில் வந்து உங்களுக்கு மூளையில் வந்து தண்ணி தேங்கிடும்.
ஸோ இட் இஸ் கால்ட் நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ். அதில் கூட நிறைய பேருக்கு ஃபால்ஸ் வரும். ஸோ ஃபால்ஸ் அதில் வந்து பட் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அது கூட நம்ம நிறைய ஏஜ் ஆன பேருக்கு வந்து பார்க்கலாம். பொதுவா வயதாகும்போது வரக்கூடிய இந்த நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம தடுக்க முடியுமா? சில பிரச்சனைகள் தடுக்க முடியும் வித் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இப்போ வந்து பார்க்கின்சன்ஸில் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. லைக் ஒன் ஸ்டடி சேஸ் தட் நம்ம கட்டில், நம்ம வயிறில் இருக்கிற அந்த மைக்ரோஃப்ளோரா அதை நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ணோம்னா அந்த பார்க்கின்சன்ஸோட ரிஸ்க் நம்ம கம்மி பண்ணலாம். இது கொஞ்சம் அர்லியாகவே நம்ம கம்மி பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ஸ், ஸ்பெஷலி இன்னொரு செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க யாருக்கு முன்னாடி ஒரு 2-3 வாட்டி ஸ்ட்ரோக் வந்து பார்க்கின்சன்ஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரோக்குக்கு வர வேண்டிய ஒரு காரணங்கள் எல்லாமே அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே வந்து பார்க்கின்சன்ஸ்க்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. ஸோ ஏஜ் ஆயிடுச்சு 70-80க்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து அந்த மூளை சுருங்கிறது வந்து ஒரு நார்மல் ஃபினாமினா. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு மைல்ட் டு மாடரேட் பார்க்கின்சன்ஸ் கட்டாயமாக சில பேருக்கு வரும். பட் டெஃபினெட்லி ஒரு ஹெல்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் நாங்கள் மெயின்டைன் பண்ணனாலே நிறைய டிசீசஸ் நம்ம வந்து அது ஏர்லி ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேஜெட்ஸ் பயன்பாடு வந்துச்சு. ஸோ நம்ம நிறைய பார்க்குறோம், நரம்புகள் சம்மந்தப்பட்டிருக்கப்போ இதனால நரம்புகளில் பாதிப்பு எந்த மாதிரி எல்லாம் இருக்கும்? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நவ் இஸ் த ஸ்க்ரீன் டைம். ஸோ குழந்தைலேருந்து நம்ம 60 years 70 years பிகாஸ் எவ்ரிபடி இஸ் பிஸி. ஸோ இட்ஸ் அ வெரி அன்ஃபார்ச்சுனேட் திங். முக்கியமான ப்ராப்ளம்ஸ் நாங்கள் பார்க்குறது வந்து ஹெடேக். பிகாஸ் ஹெடேக் அண்ட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இன்சோம்னியா அப்படி சொல்லிட்டு நம்ம சயின்டிஃபிக்காக யூஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் எவ்ரி தேர்ட் பர்சன் ஹேஸ் அ ப்ராப்ளம் இன் ஸ்லீப். ஸோ இல்லை ஸ்லீப் வந்து நடுவில் பிரேக் ஆயிரும், இல்லை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது மார்னிங்கில். ஸோ ஆல் தேட் இஸ் பிகாஸ் ஆஃப் அந்த கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபோன் பார்க்குறனால அந்த ஸ்க்ரீன் இதுக்குனால. ஸோ ஏன் அப்படி நடக்கும் அப்படி கேட்டிங்கன்னா ஹெட்டேக் பிகாஸ் கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஆங்கிளில் நம்ம பார்க்குறனால அந்த 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 பிரைட் லைட்னால யூ கெட் த ஹெடேக். பட் அட் த சேம் டைம் தட் வில் காஸ் ப்ராப்ளம் இன் த ஐஸ் ஆல்சோ. ஸோ அந்த ரிஃப்ராக்டரி அந்த பவர் கம்மி ஆயிரும் கண்ணுக்கு. ஸோ அகெயின் காசிங் த ஹெடேக். தட் இஸ் ஒன் திங். பட் சில பேருக்கு வந்து இட் இஸ் அன்அவாய்டபிள் பிகாஸ் அவங்களோட ப்ரொஃபஷனே வந்து ஸ்க்ரீன் முன்னாடி தான் உட்காரணும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து வி ஆல்வேஸ் அட்வைஸ் டு டேக் ஷார்ட் பிரேக்ஸ் அண்ட் கீப் தட் கரெக்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட். கம்மிங் டு ஸ்லீப், ஸோ தெர் இஸ் ஒரு ஹார்மோன் இருக்குது நம்ம பிரெயினில் கால் மெலட்டோனின். ஸோ மெலட்டோனின் வந்து ஃபுல் டேயில் வந்து ஒரு பல்சஸில் வந்து செக்ரேட் ஆகும். என்ன ஆகுனா நைட்டில் வந்து நம்ம இந்த ஸ்க்ரீன் அதிகமாக பார்க்குறது இல்லை, ரொம்ப வெளிச்சத்தில் வந்து இருக்கும்போது அந்த மெலட்டோனின் செக்ரேஷன் கம்மியாயிரும். ஸோ நேச்சுரலி வந்து அந்த ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிரும். யூஸ்வலி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது காமனாக எல்லாருக்கும் இதுதான், பட் ஸ்க்ரீன் டைம் மட்டும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் 10 o'clock தூங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் பை 9:30 யூ ஷுட் கீப் ஆல் த கேட்ஜெட்ஸ் அவே. யூ கேன் ரீட் அ புக், பட் ஈவன் அது கூட நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஒரு லைட் யோகா இல்லை வந்து ஒரு பாட்காஸ்ட்டோ இல்லை ஆடியோ புக் அந்த மாதிரி கேட்டுட்டு தூங்குங்க, அப்படி தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். நத்திங் டு பி எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு தான் மெயினாக அட்வைஸ் பண்ணுவோம் டு லாட் ஆஃப் பீப்புள். பட் அது இல்லாமல் இந்த கேஜெட்ஸ்னால இந்த நெக் பெயின், பேக் பெயின், கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரே ஆங்கிளில் வந்து பார்க்குறது, அது வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ சின்ன குழந்தைல வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு ப்ராப்ளம் கால் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். ஒரு குழந்தை வந்து ஒரு பக்கம் உட்கார்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது 1-2 குழந்தைல கிடையாது, ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தைல அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பிகாஸ் நம்ம ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிறோம், அவங்களுக்கு அந்த இது வருது, த ஏர்ஜ் இஸ் கம்மிங். ஸோ அது வந்து ஸ்டடீஸ்லேயே எல்லாமே வந்து தே ஆர் ஆல்வேஸ் ரோமிங் அரவுண்ட் அண்ட் இட் இஸ் நாட் குட் ஃபார் தெம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் த கேட்ஜெட். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், ஐ நோ, டு ஒரு குழந்தை வந்து உட்கார வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து அவன் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஏதாச்சும் கொடுக்குறதுக்கு. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் வேஸ் a child should now go away from the gadgets. That would be my message actually. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள் தானா, இல்லை இதில் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா? ஆக்சுவலி 50-50 நான் சொல்கிறதுக்கு. சைக்கலாஜிக்கல் எப்போவுமே அது சைக்கலாஜிக்கலாக தான் ஆரம்பிக்கும். ஐ திங்க் ஒரு 10 கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 6 to 7 cases will be psychological. பட் அது நரம்பியல் சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனைகளில் மாறலாம். அது வந்து பிகாஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நம்மளுக்கு கார்டிசால் லெவல் அதிகமாக இருக்கும் பாடி. சயின்டிஃபிக்காக கூட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்டிசால் லெவல் அதிகமாக இருக்கிறனால நம்ம பிபி, நம்ம சுகருக்கு எல்லாமே எஃபெக்ட் ஆகும்.
that will further ஒரு சைக்கிள் மாதிரி it will go for a stroke or any other of the problems. பட் நாட் நெசசரி. இப்போ நிறைய டைம் வந்து ரொம்ப ப்ரொலாங்டாக இயர்ஸ் டுகெதர் வந்து நிறைய பேருக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்குது, ஒரு மூட் டிஸார்டர் இருக்குது. அது வந்து நம்ம நரம்பியல் மெயின்லி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட ப்ராப்ளம் கூட இருக்கலாம். அதுதான் நரம்பு தளர்ச்சின்னு சொல்லக்கூடியது. அது நரம்பு தளர்ச்சி விட என்ன சொல்கிறது, லைக் அதில் கூட லைக் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் எஸ் யூ கேன் சே தட். பட் மோர் ஆஃப் அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் சர்டன் பயோகெமிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால கூட வர வேண்டியது இருக்கும். பட் 50 to 60% எவ்ரி திங் வில் ஸ்டார்ட் சைக்கலாஜிக்கலி. ஸோ அதனால தான் அவ்வளோ ஆர்டிகல்ஸ் டெய்லி கூகுள் ஃபீடில் வந்துடுறது பார்க்குறது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும். பிகாஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் கனெக்டட் டு ஈச் அதர். ஸோ அது நம்ம ஒன்று ப்ரைமார்டியல் ஃபஸ்ட்டே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிட்டோன்னா அந்த செகண்ட் வந்து வருது நம்ம கொஞ்சம் அட்லீஸ்ட் 60 to 70% கம்மி பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமாக பிபினால தான் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆமாம் ஆமாம், டெஃபினெட்லி. ஹை பிபி, ஸோ மோர் தென் 180, 100 நிறைய பேருக்கு வந்து ஈவன் ஏர்லி பிபி சிம்டம்ஸ் முக்கியமாக நாங்கள் வந்து மிஸ் பண்ணுறது வந்து ஹெட்டேக். சில பேருக்கு வந்து ஹெட்டேக் இருந்து, எஸ்பெஷலி நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ 30 to 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் ஓகே நான் வி காண்ட் கெட் பிபி அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. யாருக்கு பிபி 30-40 இயர்ஸில் வரும்? அப்படி கிடையாது. இப்போது நம்ம மேக்ஸிமம் பார்க்குறது அந்த ஏஜ் குரூப்பில் தான். ஸோ ஹெட்டேக் அந்த சிம்டம் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. ரெகுலராக வந்து பிபி கட்டாயமாக அந்த மாதிரி பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு பிபி தான் செக் பண்ணணும். அது இல்லாமல் வந்து பிபி என்ன பண்ணுன்னா, பிகாஸ் அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பிரெயினில் அந்த ரத்தத்தை வந்து வெசலை வந்து ஒடிச்சிட்டு அது வந்து கசிவு, ரத்த கசிவு வந்து காஸ் பண்ணும். ஸோ கட்டாயமாக பிபி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கசிவு இல்லாமல் கூட அதர் ப்ராப்ளம்ஸ் கூட ஏற்படும். ஜஸ்ட்டு பிபி ரொம்ப அதிகமாக ஆகிட்டு சில பேர் வந்து ஜஸ்ட் ஒரு மாற்றி மாற்றி பேசுகிறது, ஒரு மாதிரி மயக்கம் ஆகிக்கிறது கூட நம்ம பிபினால் கூட நடக்கலாம். ஸோ இது 2 டைப் ஆஃப் வியாதி நம்ம பிபி கூட அசோசியேட் ஆகுறது. நரம்பியல் சார்ந்த இவ்வளவு விஷயங்கள் நம்ம இன்னைக்கு வந்து பேசணும். இறுதியாக நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் என்ன டாக்டர்? ஸோ டேக் ஹோம் மெசேஜ் ஃபார் ஆல் த வியூவர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ் தட் ஃபர்ஸ்ட் எல்லா ப்ரோக்ராம்ஸில் இது தான் சொல்லுவாங்க. ஸோ ஐ ஷுட் ஆல்சோ சே த சேம் திங். இட்ஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும் கட்டாயமாக. பிகாஸ் நாட் ஓன்லி ஹார்ட், பிரெயின் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஸோ பிரெயின் இல்லைன்னா உடம்புல எதுவுமே ஓடாது. ஸோ டெஃபினெட்லி லைஃப் ஸ்டைல் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த ஏர்லி சிம்டம்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி வந்து இப்போ ஃபிட்ஸ், நமக்கு நிறைய பேருக்கு வந்து ஃபிட்ஸோட சிம்டம்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதை நம்ம கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் ஏர்லியாக வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். தேர்ட் திங், டேக் ஹோம் மெசேஜ் வந்து ஸ்ட்ரோக் மாதிரி ஏதாச்சும் அந்த மாதிரி நான் சொல்கிற சிம்டம்ஸ் மாதிரி ஏதாச்சும் வந்துச்சா கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போங்க. ஹார்ட் மட்டும் இல்லை, அகெயின் ஐம் சேயிங் பிரெயின் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். யூ கேன் சேவ் யுவர் லிம்ப் அண்ட் யூ கேன் சேவ் யுவர் செல்ஃப். ஸோ ஃபோர்த் வந்து எஸ்பெஷலி ஓல்டர் பீப்புளுக்கு 60 வயசுக்கு அப்புறம் தனியாக இருப்பாங்க வீட்டில், இந்த மாதிரி ஃபால்ஸ் அண்டு இந்த ஸ்லோனஸ், இந்த பார்க்கின்சன்ஸ், டிமென்ஷியா எல்லாமே ரொம்ப முக்கியமானது. கேர்டேக்கர் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேர்டேக்கர் எஜுகேஷன்னா அவங்கள எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அண்ட் இமோஷ்னலி, ஃபிசிக்கலி, அது எல்லாமே நம்மளுக்கு எஜுகேஷன் வந்து நாட் ஓன்லி டு த பேஷண்ட் பட் டு த கேர்டேக்கர் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ.